ஐயோ இங்க பலவர மேல எல்லாம் வர முடியாது போல, அந்த சைடு கீழே எல்லாம். ஐயோ வரும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. ஐயோ செம்ம டிராபிக் ஆகுதுப்பா. நான் சொன்ன பாத்தீங்களா, ரோடு வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே பிரிட்ஜில். அதை நான் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க திரும்பி. அதான் போற வழி. போர்டு வந்து தனியா போட்டிருக்காங்க. போர்டு வந்து அந்த போர்டு காட்டுப்பா. போர்டு சூம் பண்ணிக்கோ. அந்த போர்டு சூம் பண்ணிக்கோ. இந்த போர்டு சூம் பண்ணிக்கோ. சூம் ஆகுதா? ஸோ இதான் அந்த ரோடு பிரிட்ஜு மேலே. இந்த பிரிட்ஜு மேலே போகும்போது பார்க்கலாம். ஸோ எதுக்கு இப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ இது பெனிஃபிட்டா இல்லை வந்து டிராஃபிக் அதிகமாகுமா இது பண்ணதுனால, இல்லை இது பண்ணதுனால கம்மியாக இருக்கா அப்படின்றத நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஏதா இருக்குது அப்படின்றத. உங்களுக்கு போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ நேராக நம்ம போனால் இப்படி போனால் பல்லாவரம் கீழே போகிறது. ஸோ மேலே போட்டிருக்கு பாருங்க, லாரி பஸ்ஸு வேன் ஆகிய கனரா வாங்க மேம்பாட்டின் மேல் செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு. ஸோ அந்த போர்டில் பாருங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம நேராக போக போகிறோம். ஸோ வெறும் சின்ன வண்டி தான். ஏன் வந்து லாரி அலோவ் பண்ணல, ஏன் பஸ் அலோவ் பண்ணல அப்படின்னா, இப்போ பாருங்க நம்ம மேலே போயிட்டு இருக்கோம், ரோடு சின்னது. ஸோ லாரியோ பஸ்ஸோ வந்து மேலே பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, பிரேக் டவுனோ இல்லை ரிப்பேரோ எதனா ஒன்று ஆகி நின்று போச்சு அப்படின்னா செம்ம டிராஃபிக் ஆகிடும். பின்னாடி வர வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நின்றோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லாரி பஸ்ஸு வேன் எல்லாம் அலோவ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சைடில் வருது, அது அவங்க பார்க்க மாட்டுறாங்க. லாரி பஸ் வேணும் மேலே வருது, அது வர வேணான்றது எனக்கு கருத்து. பாருங்க நேராக பாருங்க, பஸ் வருது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? சாரி லாரியா, லாரி பாருங்க. ஸோ கைஸ், இது குரோம்பேட் டு பல்லாவரம் போகிற ரோடு. ஸோ குரோம்பேட்லேருந்து நம்ம வரும்போது பல்லாவரம் பிரிட்ஜ் ஏறுவோம்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து கஷ்டப்பட்டு போனேன். உள்ள 2 வீலர் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. காரு பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, அதுக்கப்புறம் ஒர்க் போகிறவங்க, வேறு எங்கன்னா டைமுக்கு அர்ஜெண்ட்டாக போகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேவே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னா சொல்லவே வேணாம். வீக் டேஸ்லலாம் செம்ம டிராஃபிக் ஆகும். ஸோ எதுக்காக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம மீனம்பாக்கம் பல்லாவரம் வரும்போது பயங்கர டிராஃபிக் ஆகுது. அதுவும் பல்லாவரம் சந்தைலாம் வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை சரியான டிராஃபிக் ஆகும். அதனால் இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேனாக பிரிச்சுருக்காங்க, போகிறதுக்கு ஒன்று வரத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. அதனால் டிராஃபிக்கு கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ போகிறதுக்குமே டிராஃபிக் ஆகுது. வரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு டிராஃபிக் இருந்துச்சு, இப்போ போகிறதுக்குமே டிராஃபிக் ஆகுது. இது பெனிஃபிட்டாக இது வந்து கொண்டு வந்ததுனால இது வந்து கொஞ்சம் டிராஃபிக்கை தவிர்க்கலாமா அப்படின்றத நீங்கள் பல்லாவரத்தில் இருந்தீங்க இல்லை அந்த சைடில் தினைக்கும் போகிறீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். சில பேருக்குலாம் தெரியாது, இதை இன்னைக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ மறக்காமல் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் போடுறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், எனக்கு நிறைய யூடியூப் மூலிமா காசு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் செய்ய போகிறேன், வேறு யாருக்குமே கிடையாது.